Hi guys, வணக்கம். நாங்கள் கணேஷ் காந்தி. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:34 PM, டேட் வந்து 3rd June. ஸோ நாளைக்கு வந்து டியூஸ்டே. ஸோ நமக்கு வந்து ஃபினான்ஸ் நிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. அதே சமயம் எலெக்ஷன் டைம் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லிட்டு நேற்று இந்த வாரம்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எது எடுத்தாலும் ஜீரோ ஹீரோ கான்செப்டில் எடுத்து ட்ரேட் பண்ணுறது நல்லது அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக இந்த வாரம் ஃபுல்லாக கணக்கு வச்சு தான் 1000 பாயிண்ட்ஸ் குறி வச்சேன். ஆனால் அவங்க இன்னிக்கே 733 பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ண சொல்லவே நான் 1000 பாயிண்ட்ஸ் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ நிலவரப்படி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 733னும் பேங்க் நிஃப்டி 1000 ஆல்மோஸ்ட் 2000 வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே அந்த கிராஸ் பிரேக் அவுட் ஆயிட்டாங்க. இது ஒரு மேஜரான ஒரு பிரேக் அவுட் ஸ்பாட். இது இந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட். அது ஸோ இந்த இடத்த பிரேக் பண்ணதுனால அவங்களுடைய அடுத்த குறி பார்த்தீங்கன்னா ஒரே ஷார்ட் தான் இருக்கும். இப்போ இது வந்து 55,000, இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000. ஸோ இந்த மாதிரி பேஸை நோக்கி தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் நாளைக்கு ரிசல்ட் ஓரியன்ட் அப்படிங்கிறதுனால நாளைக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம தனியாக பார்த்துக்கணும். ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட், அதாவது இந்த பிரேக் அவுட்டை மட்டும் நம்ம கணக்கில் எடுத்துக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். உதாரணத்துக்கு நாளைக்கு மார்க்கெட் ஏறும் அப்படிங்கிறத இவங்க முடிவு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுப்போமே. ஏன்னா இப்போ பிஜேபி தான் ஜெயிக்குது அப்படின்றத முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப அளவுக்கு மீறி மார்க்கெட் ஏறக்கூடாது அப்படின்னா இவங்க ரெண்டு சாய்ஸ் வச்சிருக்கலாம். ஒன்று, இன்னைக்கு மாதிரியே இன்னொரு ஒரு 500 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி சஸ்டெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே மூவ்மெண்ட்ஸை கொடுத்து முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை பேனிக் சுச்சுவேஷன் எடுத்துட்டு போவாங்க. அதாவது பேனிக் சுச்சுவேஷன்னா மைனஸ்ல ஓப்பன் பண்ணுவாங்க இந்த ஸ்பாட்ல. ஓகேவா? இங்க ஓப்பன் பண்ண பிறகு எலெக்ஷன் ரிசல்ட் கொஞ்சம் கொஞ்சமா அனௌன்ஸ் பண்ண மக்களோட பயம் ஒன்று வரும்ல, அந்த பயத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கே டமால் டிமில்னு மேலேயும் கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கும் ஜிக்ஸாகா. அதுக்கப்புறமா ஒரு 60%, அதாவது ஒரு 10:30 மணிக்கு 11 மணிக்கு போல் இவங்க ஜெயிப்பாங்கங்கிறது உறுதி ஆகும்ல. ஓகே, ஒரு 40% எலெக்ஷன் இல்லை 60% எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்ச உடனே நம்மளால கெஸ் பண்ண முடியும் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. அது தெரிஞ்ச உடனே மறுபடியும் அவங்க மேலே போவாங்க. ஸோ நம்ம நாளைக்கு கவனம் செலுத்த போகிறது என்ன அப்படின்னா கால் ஆப்ஷன் தான். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விலை கம்மியாக வாங்குறது முக்கியம். இந்த வாரத்தை எக்ஸ்பைரி எடுக்கிறீங்கன்னா ஜீரோவில் வச்சு தான் பண்ணணும். அடுத்த வாரத்து இது எக்ஸ்பைரியில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் ரீட்ரேட் பண்ண. ஸோ இப்போ நான் உங்களுக்கு நிஃப்டி சொன்னோம் பாருங்கள், 24,250. நாங்கள் நேற்று ஃப்ரைடேவே என்ட்ரானோம். அது கடைசியாக 130 வரையும் போச்சு. மறுபடியும் திருப்பி 70-80 வரையும் வந்தது. இப்போ 170, ஆல்மோஸ்ட் 170 கூட கிடையாது, 155ல வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் வரும். பை அண்ட் செல் ப்ரைஸ் டிஃப்ரென்ஷியேட் வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு கரண்ட் எக்ஸ்பைரிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எல்லாரும் அங்கே தான் உட்காருவாங்க. இப்போ ஆப்ஷன், இப்போ நம்ம இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எப்போவுமே வெள்ளிக்கிழமை தானே வருவாங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கே ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, உள்ளே என்ட்ராயிருப்பாங்க ஆப்ஷன்ஸில். அதனால் அவங்க இன்றைக்கும் இருப்பாங்க நாளைக்கும் இருப்பாங்கங்கிறதுனால அந்த மூவ்மெண்ட்ஸுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். முடிஞ்ச வரையும் எவ்வளோ லோ ப்ரைஸில் வாங்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெஸ்ட்டு. நிஃப்டி எப்படி மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஃபினான்ஸ் நிஃப்டியும் மூவ் ஆகும், பேங்க் நிஃப்டியும் மூவ் ஆகும். ஆனால் நமக்கு சான்ஸ் இருக்குது ஜீரோ ஹீரோவில் ப்ராஃபிட் பார்க்கறதுக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னாலே மிட் கேப் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி மூவ் பண்ணாங்க. ஆனால் இங்கே ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணவே ப்ரீமியம் ஃபுல்லாகவே அடி வாங்கிடுச்சு. ஸோ நம்ம எந்த கால் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, புட் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் சரி, கடைசியில் ஜீரோ தான். இல்லைன்னா வாங்கின விலையிலேயே வந்து நிற்கும். ஸோ அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுது. ஸோ ஃபினான்ஸ் நிஃப்டியும் நம்ம அதே மாதிரி தான் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவோம். நான் சொல்கிற ஜீரோ ஹீரோவை நீங்கள் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் ட்ரை பண்ணணுமே தவிர கரண்ட் எக்ஸ்பைரியில் ட்ரை பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகாதுன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. பார்க்கலாம் வேறு எப்படி மூவ்மெண்ட்ஸ் இருக்குன்னுட்டு. ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ண வேண்டாம், ஏன்னா அவங்க பேன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்றைக்கி நாங்கள் ஈக்விட்டி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணலை. ஓகேவா? ஸோ நிஃப்டி அதிகமாக ஏறிச்சுன்னா அப்போது மறுபடியும் க்ரூட் ஆயில் டவுன் ட்ரெண்ட் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு ஃப்ளாட் கொடுப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு கிராஸ் லைன் எடுக்கலாம். ஸோ இதை பேஸாக வச்சு அவங்க ட்ராவல் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்பாட் வரையும் வந்துட்டு திருப்பி ஹிட் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6,351 அந்த ரேஞ்ச் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஒன்று இங்கே ஹிட் பண்ண உடனே ஒரு ரிஸ்க் பேட்டர்னில் ஒரு கால் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே இங்கெல்லாம் ட்ராப்பில் இருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் ட்ராப் அடிக்கும். ஸோ அப்பப்போ ட்ராப் அடிச்சு
மாதம் ஃபுல்லாக ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா நமக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறதுனால க்ரூட் ஆயிலை ரொம்ப பலவீனமாகவும் காட்டாமல் எஸ்கேப் ஆகலாம்னு தான் பார்ப்பாங்க. அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. சப்போஸ் இன்னைக்கு நீங்கள் டெலகிராமை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் பார்த்துருப்பீங்க. ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மூலியமாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.